சரி வாங்க கைஸ், விட்டதுல இருந்து ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாமா? ஜிமினாவும் தயாங்கும் இப்ப தயாங்கோட வீட்டுல இருக்காங்க. தயாங்க்கு மனசு ஃபுல்லாமே அவங்க அம்மா கிட்டதான் இருக்கு. என்னதான் பெரிய இடத்துல போய் படிச்சாலுமே நம்மளுக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் நம்ம அம்மா மட்டும்தான். அவங்களையும் தனியா விட்டுட்டு போறோமே அப்படிங்கிற மாதிரி தயாங் திங்க் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கான். அந்த நேரத்துல ஜிமினா வந்துட்டு, என்னடா மச்சான் யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படிங்கும். அவங்க அம்மா, என் செல்ல டேட்டே என்ன யோசிக்குது அப்படிங்கும். அவங்க அம்மாவை பார்த்துட்டு, அம்மா நான் இல்லாம நீ இருந்துருவியா? உன்னால இருக்க முடியுமா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் இல்லாம நீ சரியா சாப்பிடுவியா? உன் உடம்ப பாத்துக்குவியா? நேரத்துக்கு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவியா? இப்ப வேற நம்மளுக்கு கடன் வேற கொஞ்சம் அதிகமா இருக்குல்லம்மா. நான் இப்ப பெரிய இடத்துல படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அது உனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கும்லம்மா. என்னை மன்னிச்சிரு, என்னாலதானே உனக்கு நிறைய கஷ்டம் வருது அப்படின்னு தயாங் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றா. உடனே அவங்க அம்மா பார்த்துட்டு, அப்படிலாம் கிடையாது, பிள்ளைங்க எப்பவுமே பெத்தவங்களுக்கு தர்றது கஷ்டமே கிடையாது தயாங், நீ அப்பெல்லாம் ஏன் ஃபீல் பண்ற? உன்னோட ஆசைப்படி நீ அங்க போய் படி. நான் அந்த காட் கிட்ட ப்ரேயர் பண்றதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், என் மூச்சுக்கும் என் டேட்டேக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரவே கூடாது அப்படிங்கும். ஜிமினாவும் தயாங்கும் மாத்தி மாத்தி ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. பாத்துக்கிட்டே திருப்பி தயாங்க அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் வேணா இங்கேயே இருக்கட்டுமா, அங்கெல்லாம் போய் படிக்கலாமா அப்படிங்கும். அங்க இருந்து ஜிமினா திடுத்திட்டு ஓடி வந்துட்டு, டேய் மச்சான் என்ன வார்த்தை சொல்லிட்ட, ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? இதுக்காடா நான் கஷ்டப்பட்டு எங்க அப்பா கிட்ட கையில கால்ல விழுந்து அந்த காலேஜ்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தேன். இப்ப மட்டும் நாங்க போலன்னா எங்க அப்பா தூக்குல தொங்க விட்டுருவாரா? டே இப்பெல்லாம் பண்ணாதடா நண்பா, இதுக்கா உன் கூட நான் பழகினேன். நீ ஏன் எனக்கு சோத்துல விஷம் வைக்கிறதுக்கு ஐடியா யோசிக்கிற பத்தியா அப்படிங்கும். உடனே தயாங்க, இல்லடா நான் அம்மா கிட்ட சும்மாதான் சொன்னேன், நீ ஆனா எவ்வளவு ரியாக்ஷன் கொடுப்பேன்னு எனக்கு தெரியாதுடா. அப்படியா? நான் எவ்வளவு கனவுல இருக்கேன். அப்படியா? அப்படின்னா நீ கனவுல இருக்க சொல்லு, கொஞ்சம் கேட்போம். அங்க புது இடம், புது பிளேஸ் வேற, நிறைய ஃபுட் இருக்கும், நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கலாம், அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், டிஸ்கோக்கு போலாம் அப்படிங்குமே. அவங்க அம்மா, என்னது டிஸ்கோவா? அம்மா ஆமாம்மா டிஸ்கோ, அது கலர் கலரா லைட் எரியும், உங்க பார்ட்டி பண்ணுவாங்க, செம்மையா இருக்குமா. அப்படியா? நானும் வரலாமா? என்னமா கேட்டுட்டு நீ வராமலையா? உன்னை நான் ஒரு நாள் கூட்டிட்டு போறேம்மா. தயாங்க அப்படியே திருன்னு முழிக்கிறான். என்னடா சொல்றான் அம்மா கிட்ட, போய் அந்த இடத்துக்கு எல்லாம் அம்மா கூட்டிட்டு போறேங்கிறானே. அம்மா அவன் அப்படிதான், அவன் பேச்செல்லாம் கேட்காதம்மா, நீ உள்ள போய் ஒர்க் பண்ணு. சரிடா, நீங்க எப்படா கிளம்புறீங்க? அம்மா நாங்க காலையில இங்க இருந்து 4:30க்கு எல்லாம் கிளம்பிடுவோமா. எனக்கு தெரிஞ்சு 3 o'clock இங்க இருந்து நாங்க கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கும். உடனே தயாங்கோட அம்மா, எதுக்கு நீங்க அவ்வளவு சீக்கிரமா போறீங்க? ஒரு 10 மணி 11 மணி போக வேண்டியதானே. இல்லம்மா, நாம அங்க இருக்கிற கசின் கிட்ட பேசினேன், அந்த பிளேஸ் எனக்கு கொஞ்சம் புது இடம் தானுமா, அதனால எனக்கு அங்க என்னென்ன இருக்குன்னு தெரியாதுல, அதனால அவன் கிட்ட கேட்டிருக்கேம்மா. அவனும் என்ன சீக்கிரமா வர சொல்லியிருக்கேன், அதனால காலேஜ் ஹாஸ்டலு பார்ட் டைம் ஜாப் வேற கேட்டிருக்கேன். எதுக்குடா தயாங்க நீ வேலைக்கு போனோம், உன்னை நான் பாத்துக்க மாட்டேனா? அம்மா இருக்கட்டும்மா, எனக்காண்டி நீ நிறைய கஷ்டப்படுற, நான் என்ன பத்திரமா பாத்துக்குவேன். நான் சம்பாதிக்கிற காசுல பாதி உனக்கு அனுப்புவேன், பாதி எனக்கு செலவுக்கு. சரி ஓகேடா அப்படிங்கும். உடனே ஜிமினா, டேய் என் அப்பா வந்துருவாங்க, என் அப்பா கிட்ட போயிட்டு நான் நாளைக்கு போறதுக்கு காசெல்லாம் வாங்கணும்டா. சரி, நீ என்ன சொல்ல போற உங்க அப்பா கிட்ட? நீ வந்து பாரு நான் எப்படி சொல்றேன்னு. அவங்க 2 பேரும் அழுதுகிட்டு உட்காந்துருப்பாங்க, அவங்க 2 பேரும் சமாதானப்படுத்துறது தான் என் வேலை. அப்படியா? சரிவா போய் பாப்போம் அப்படின்னு அங்க போய் பார்த்தா கதையே வேற. ஜிமினா தான் அவங்க அப்பா மடியில உட்காந்து அழுதுக்கு இருக்கான். அப்பா நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன்ல, நீயும் என் கூட வா, நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கலாம், நீயும் என் கூட கிளம்பி வாப்பா அப்படிங்கும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க ஜிமினா பண்றத பார்த்துட்டு. அவங்க அப்பா மடியில உட்காந்துக்கிட்டு அவங்க அப்பா கழுத்தை கட்டி பிடிச்சிட்டு, அப்பா வாப்பா வாப்பா அப்படிங்கும். அவங்க அப்பா, டேய் நீ என்னோட சின்ன குழந்தையாடா, நீ அங்க இல்லாம நீ இருக்க மாட்டியா? ஏன்டா இப்படி இருக்கிற, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லடா, ஏன்டா இப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா திட்டிக்கு இருக்காங்க. அவங்க அம்மா, ஜிமினா நீ போய் படி, அப்பாவும் அம்மாவும் பின்னாடியே வந்துருமோ, சரியா? ஓகேவா? ஓகேம்மா, இருந்தாலும் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குமா. ஜிமினா அவங்க அப்பா கிட்ட அழுதுகிட்டே, அப்பா நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல, ஜிமினா அப்ப எங்க கூட இருந்துறியா? உடனே ஜிமினா எந்திரிச்சிட்டு, அப்பா இல்லப்பா, நீ கையில காசு கொடுப்பா, நான் கிளம்புறேன்ப்பா, இப்பயே கிளம்புறேன், என் பேக்லாமா ரெடி பண்ணிட்டுல, குடுமா நான் எடுத்துட்டு கிளம்புறேன் அப்படிங்கோ. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. என்னடா பிள்ளை இவனை வச்சுக்கிட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. உடனே ஜிமினாவோட அம்மா தயாங்க பார்த்து, தயாங் நீ ஜிமினாவை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ, அவனுக்கு எதுவுமே சரியா பண்ணிக்க தெரியாதா, அவனை உன்னை நம்பிதான் நான் விடுறேன்.
ஓகேம்மா, என்னோட மோச்சி குட்டியை நான் பத்திரமா பாத்துக்கிறேன், நீங்க மோச்சியை நினைச்சு கவலைப்பட வேணாம். சரி, ஓகே. அதவே இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜேகே ஆபீஸ்ல இருந்து வேகமா வெளியே வரான். வெளியே வந்துட்டு அடுத்து பைக் நடக்கிற ரேஸ் நடக்கிற இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஜேகே ரொம்ப கெத்தா வரான். கெத்தா வரும்போதே ஒரு பொண்ணு கார்டு நீட்டா, இதான் என்னோட நம்பர், ஃப்ரீயா இருந்தா கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி. சரி, ஓகே, நான் கால் பண்றேன். ஜேகே கரெக்டா அந்த ரேஸ் நடக்கிற இடத்துக்கும் போயிடுறான். மிச்ச ஸ்டோரியை நாளைக்கு பார்க்கலாம்.